ஃபைனலாக சென்னைக்கு கிளம்பியாச்சு. ஏட்டாக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அம்மா அக்காவெல்லாம் விட்டுட்டு வரோன்னு சொல்லிட்டு ஒரே ஃபீலிங். பட் ஆனால் சென்னை போயிட்டாங்க அப்படின்னா ஒரு கால் கூட பண்ணி பேச மாட்டாங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து கண்ணன் காயா பவுட்ரு பாப்பாவுக்காக கூழ் காய்ச்சி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் 4 டேஸாக வந்து தண்ணி மாற்றி குளிச்சிருக்கோம். அப்புறம் வந்து கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆனதுனால நல்லா காஃபும் கோல்டுமே ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்காக வந்து 2 ஹோம் ரெமெடி தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன்று வந்து கசாயம் மாதிரி சும்மா அரைச்சி கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று ஆயிலில் போட்டு தைலம் மாதிரி ரெடி பண்ணி தலை நெஞ்சிலலாம் தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா வந்து சூப்பராக கோல்டு காஃப் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகிடும். இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், கட்டி கற்பூரம், மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா இந்த பனிக்கூர்க்காய் இலை 2 சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடு ஆறுனதுக்கப்புறமா தலை, நெஞ்சு, காதுக்கு பின்னாடி, கால் எல்லா பகுதியிலையுமே வந்து சர்க்குலர் மோஷன், அப்புறம் மேலேருந்து கீழே அந்த மாதிரி இந்த மாதிரி மசாஜ் கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடியூஸ் ஆகிடும்.